நெல்லையில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்த கோரி காங்கிரஸ் கட்சியினர் நூதன முறையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான தகவலை செய்தியாளர் திரவிய சம்பத்திடம் கேட்டு பெறலாம். திரவிய சம்பத், காங்கிரஸ் கட்சியினர் தரப்புல என்ன விதமான போராட்டம் முன்னெடுக்கப்படுது? நெல்லை மாநகராட்சி 32வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் பாளை இலந்தைக்குளம் என்ற ஒரு குளம் உள்ளது. இந்த குளத்தின் ரோடு செயின்ட் பால்ஸ் ரோடு பகுதியாக அப்பாசாமி தோட்டம் பகுதியில் இருந்தது. காலப்போக்கில் இங்கு குடியிருப்புகள் அதிகரித்ததன் காரணமாக அப்பாசாமி தோட்டம் பகுதியில் சென்ற நீரோடை தற்போது சாக்கடை கால்வாயாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த வழியாக பாளையங்கோட்டை, அன்பு நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்த ஒரு சாக்கடை கழிவு நீர் இலந்தை குளத்தை முழுவதும் அடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குளம் முழுவதும் சாக்கடை நீர் சுற்றிலும் காணப்பட்டது. அதனால் இதை சுற்றிலும் முழுவதுமாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் பக்கவாட்டு சுவர்களும் இடிந்து விழுந்தது. முட்புதர்களும் அப்பகுதியில் செழித்து வளர்ந்துள்ளது. தொடர்ந்து இந்த கழிவு நீர் தொல்லையால் அப்பகுதி முழுவதும் கொசு ஏராளமாக தொல்லை செய்ய தொடர்ந்து வந்தது. இதனால் பொதுமக்கள் அங்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையே இருந்தனர். தொடர்ந்து இதை சீரமைக்க கோரிய அடிக்கடி மாநகராட்சி அதிகாரிகளிடம் அவர்கள் மனு கொடுத்து முறையிட்டு வந்தனர். இருந்த போதிலும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத நிலையினால் இன்று காலை 32வது வார்டு கவுன்சிலர் அனுராதா மற்றும் அவரது கணவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் தொடர்ந்து ஒரு 50க்கும் மேலானோர் நூதனமான, அதாவது மாநகராட்சியின் கவனத்தை தங்கள் பக்கம் திருப்பும் வகையில் கொசு வலைகளை தங்கள் மீது போர்த்தி கொண்டு அப்பகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த தகவலை அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து தருகிறோம் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து இருந்த போதிலும் தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் பேமஸ் ஆகி வரும் கூமாப்பட்டியை போல இந்த இலந்தை குளத்தையும் ஃபேமஸ் ஆக்கி, அதாவது மாநகராட்சி தரப்பில் சுத்தப்படுத்தி இந்த போட்கள் செல்லும் வகையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தனர். நன்றி சம்பத், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.